ஹாய், வணக்கம். இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் காராமணி போட்டு குழம்பு வைக்கிறோம். அது எப்படி செய்யணும்னா, கத்திரிக்காய் காராமணியை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு எடுத்து குக்கரில் போட்டு விசில் போட்டு வேக வைக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு கத்திரிக்காய் காராமணி வெந்த உடனே இறக்கி வச்சு கத்திரிக்காயை போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு காரம் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி ஒரு விசில் வச்சோம்னா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இறக்கி புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம், அதை நல்லா கரைச்சி ஊற்றி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் நசுக்கி போட்டு தேங்காய் ஒரு அரை முடி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சு அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு கடைசியாக இறக்கும்போது கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளிக்கணும். தாளித்து ஊற்றி இறக்கிட்டா காராமணி கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க செய்யலாம். காராமணியை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அதை குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன். இது மட்டும் போட்டு இந்த காராமணியில் உப்பு போட்டு குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன். காராமணி 2 விசில் வந்தது. இப்போ தேர்த்து பார்த்தா வெந்துட்டுருக்கும்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். போதும் குழம்புல இருக்கட்டும். சுண்டலுக்கு வரோம். வெறுமா சுண்டலாக சாப்பிட்டு போகிறீங்க. இப்போ இந்த தண்ணி அப்படியே இருக்குது, குழம்பு சரியாக இருக்கும். இதில் கத்திரிக்காவை அரிஞ்சு வச்சுருக்கேன். நீட்டாக இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுட்டு அதை எடுத்து போட்டுக்கணும். ஒரு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் தாளிக்கிட்டு வச்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாவையும் நசுக்கி போடணும்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் போடுறேன், அப்போ தான் வாசனையாக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் இல்லைன்னா பூண்டோ இஞ்சியோ கொஞ்சம் இடித்து கூட சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சி பச்சை மிளகா ஒன்றா போடலாம். இந்த மாதிரி பச்சை மிளகாவையும் ஒன்று இடித்து போட்டுக்கலாம். போட்டுன்னு இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒன்று 2 3 4 ஸ்பூன் போடணும். அதுக்கு போட்டு வீட்டு மிளகாத்தூள் இது கரண்டிங்கம்மா. இப்போ எல்லாத்தையும் போட்டு கலக்கி தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். குழம்பு போட்டது எல்லாத்தையும் கலக்கி மொத்தமாக தண்ணி ஊற்றி உப்பு சரியாகுதான்னு பார்த்து மூடி வைக்கணும். இது எல்லாம் வெந்து வரணும். திருப்பி உப்பு குறைவாக இருக்குது. தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கூட போடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு. ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கணும்.
இப்போ இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வேகும். அதுக்குள்ளே புளியை கரைச்சி. இப்போ நம்ம குக்கர் மூடுற மாதிரியே மூடி கொதிக்க வைக்கணுமா இல்லை சும்மா தட்டு போட்டா? குக்கர் மூடுற மாதிரி மூடி, ஆனால் விசில்லாம் போடணும். விசில் வச்சா ஒரு விசில் வந்துடும். இப்போ மூடி வேணாம், தட்டு போட்டே வேக வைக்கலாம். தட்டு போட்டால் தான் கத்திரிக்காய் வந்து அளவுக்கு வந்துருக்கும். திட்டமாக பார்த்து இறக்க முடியும். மூடி போட்டேன், புளி கரைக்கிறேன். ஓகே, நல்லா கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கோம். திறந்து பார்க்கலாம். ஆயிடுச்சா? இப்போ புளி கரைச்சி ஊற்றலாம். புளி கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். கரைச்சி ஊற்றலாம். இப்போ இது கொதிக்கிற கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கணும். தேங்காய் அரைச்சிக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். தேங்காய் ஊற்றிட்டு சரி, அதுக்கப்புறம் அரைச்சி கொட்டணும். இதை போட்டோம். தேங்காய் ஊற்றி இப்போ தேங்காவை அரைச்சாச்சு. அரைச்சிட்டு நல்லா கறி குழம்புக்கு போடுற மாதிரி. ஆமாம், தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். அரைச்ச தேங்காவை குழம்புல ஊற்றிட்டோம். அதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டோம். இப்போ தாளித்து கொட்டணும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கரண்டி வச்சுருக்கேன். ரெண்டு கரண்டி எண்ணெயும் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போடுறேன். பொரிஞ்சிடுச்சு. ஒரு வெங்காயத்தை போட்டேன். வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா சவுண்ட் அடிச்சு சவுண்டு ஒன்று எடுத்து குழம்புல வச்சு இப்போ காராமணி கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இன்னும் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கணும்னா விட்டு இறக்கணும். இந்த காராமணி கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட கேரட் பச்சடி வச்சுக்கின்னு ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பாடு. செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம டிசி லெமனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய். இந்த கத்திரிக்காய் காராமணி குழம்போட ஒரு பச்சடி வச்சுக்கினேன். கேரட் பச்சடி அப்பளம் வச்சுக்கின்னு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செய்து சாப்பிடுங்க. சந்தோஷப்படுங்க. பாய்.